நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. அமிர்தத்தின் சுவையாக இருப்பவர், யோகத்தின் பிரசாதமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. சத்துவத்தின் சாரமாக இருப்பவர், எல்லையற்ற புனிதத்தை கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பாவதாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பூஜ்யத்தின் ரகசியமாவர், மௌனத்தின் இசையவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. சாதனையின் பாதையில் நடப்பவர், யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒத்திருந்தரைச் சேர்ப்பவர், காடல் கடலை வைத்தவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒவ்வொரு நொடியிலும் தந்தை போலிருப்பவர். ஓம் சாந்தி. ஃபரிஸ்தா அப்படிங்கிற 31 நாள் பட்டியனுடைய 23வது நாள் 23/1/2026. இன்றைக்கி நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளியனுடைய டேட் 10/3/1996. முரளியனுடைய தலைப்பு செய்பவர் செய்விப்பவர் என்ற நினைவின் மூலமாக கர்மாதித் நிலையின் அனுபவம். செய்பவர் செய்விப்பவரின் நினைவின் மூலமாக கர்மாதித் நிலையின் அனுபவம், இதுதான் தலைப்பு. மகாபாரதம் அப்படிங்கிறது நமக்கு கர்மம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குது. ராமாயணங்கிறது மரியாதைகளை எப்படி மரியாதையின்படி நடக்கிறது அப்படிங்கிறது ராமாயணம் கற்றுக் கொடுக்குது. சாணக்கிய நீதி, அது நீதி கொடுக்குது. அசோக சக்கரவர்த்தி அவர் ஒரு சக்கரவர்த்திங்கிற அடையாளத்தை கொடுக்குறார். இந்த மாதிரி பாபா சிராஜ்யத்தின் கூடவே கர்மத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. பிரம்மா பாபா ஃபரிஸ்தா மற்றும் கர்மயோகியாகவும் ஃபரிஸ்தாகவும் மாற்றுறாரு. பிரம்மா பாபா தாதிகள் மூலமாக நமக்கு சாம்ராஜ்யம் கிடைக்குது, பிராமணர்கள் மூலமாக நமக்கு அன்பு கிடைக்குது. இதன் மூலமாக நம்மளுடைய குழு பார்த்திங்கன்னா ரொம்ப சக்திசாலியாக ஸ்ட்ராங்காகிடுது. நான் செய்யக்கூடியவன், அதாவது நான் ஆத்மா, செய்கிறவன் ஆத்மா, செய்ய வைக்கக்கூடியவர் யார்? செய்ய வைக்கக்கூடியவர் பரமாத்மா. அதாவது நம்ம ஆத்மா செய்கிறோம், பாபா சிவபாபா செய்ய வைக்கிறார், செய்விப்பவர். ஃபரிஸ்தா அப்படின்னா 3 பாயிண்ட்டு. ஒன்று யார் விஸ்வ கல்யாண காரியம், அவங்க தான் ஃபரிஸ்தா. இன்னொன்று கர்மாதித் நிலையில் இருக்கிறவங்க தான் ஃபரிஸ்தா. அப்புறம் 3வது கர்மேந்திரிய ஜீத், கர்மேந்திரியங்களை யார் வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, யார் கல்யாணக்காரியாக இருக்கிறார்களோ அவர்களே ஃபரிஸ்தா. அதை பற்றி பார்க்கலாம். பாபா இன்றைக்கி முரளி ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறாரு, யார் யாரை பார்க்குறாரு அப்படின்னா, கல்யாணக்காரி பாபா தன்னுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய கல்யாணக்காரி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, எல்லா குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப ஈடுபாடோட ரொம்ப அன்பாக உலக நன்மை காரியத்தில் ஈடுபட்டுருக்கீங்க. அதனால் அந்த மாதிரி சிறந்த உதவியாளர்களை பார்த்து பாபாவும் ஆஹா குழந்தைங்களே ஆஹா அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறார். அதே போல் நீங்களும் தானே ஆஹா ஆஹான்னு பாடுறீங்களா, பாட்டு பாடிட்டுருக்கீங்க தானே பாபா கேட்குறாரு. பாபா
சுயபுருஷார்த்தத்தினுடைய ஸ்பீடையும் பார்த்தாரு, சேவையினுடைய ஸ்பீடையும் பார்த்தாரு. ரெண்டுல எது ஸ்பீட் இருக்கு, எவ்வளோ ஸ்பீட் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேவையினுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கா, புருஷார்த்தத்தினுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கா? ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கா, இல்லை ரெண்டும் வேறு வேறையாக இருக்கா? அதனால் யார் பேலன்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிளெஸிங்ஸ் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் தான் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். அதனால் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார் பாபா. அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கர்மயோகின்னு தானே சொல்கிறீங்க, யோகி நான் சொல்கிறீங்க, கர்மயோகி அப்படி தான் சொல்கிறீங்க எல்லோரும். அப்போ சேவை கூட ஒரு கர்மம் தான். அதனால் கர்மத்தில் வர்றீங்க, பேசுகிறீங்க, திருஷ்டி கொடுக்குறீங்க, கோர்ஸ் எடுக்கிறீங்க, மியூசியத்தில் புரிய வைக்கிறீங்க. அப்போ எல்லாமே சிரேஷ்ட கர்மம் ஆயிடுச்சு, அதாவது சேவை ஆயிடுச்சு. அதனால் கர்மயோகி அப்படின்னா அவங்க தான் கல்யாணக்காரி, விஸ்வ கல்யாணக்காரி. யார் கர்மயோகியாக இருக்காங்களோ அவங்க தான் பேலன்ஸாக இருக்காங்க. புருஷார்த்தம் மற்றும் சேவை ரெண்டுலேயும் பேலன்ஸாக இருக்கிறது தான் கர்மயோகி. புரிஞ்சுதா? பாபா சொல்கிறாங்க, இந்த பேலன்ஸில் இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்பவர் நான் ஆத்மா, செய்பவனாக இருக்கிறேன், செய்விப்பவர் சிவபாபா இருக்கார். நான் இன்னார் கிடையாது, நான் ஆத்மா, செய்பவன் சிவபாபா செய்ய வச்சுட்டு இருக்கிறார் என் மூலமாக. இந்த ஒரு வார்த்தையில் நீங்கள் பேலன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பேலன்ஸ் ஆகிடுவீங்க, சகஜ யோகி ஆயிடுவீங்க. முக்கியமாக இந்த பாபா சொல்கிறாங்க, எப்போ சுய புருஷார்த்தம் மற்றும் சேவையில் பேலன்ஸ் கடுபடு ஆகுது, பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் செய்விவன், நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற வந்துருக்கீங்க. நான் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் செய்ய வச்சுட்டு இருக்கிறது இன்னொருத்தர் அப்படிங்கிற நினைவு போயிடுது, மறந்து போகிறதுனால சேவையில் ப்ராப்ளம்ஸ் வருது. மாயா வர்றதுக்குரிய கேட்டு என்னவா இருக்குது? எந்த மாதிரியான விஷயத்துலையும் மாயா வர்றதுக்கான கேட்டு ஒன்று தான், நான் அப்படிங்கிறது தான் மாயா வர்றதுக்கான ஒரு கேட். அதில் பாபா சொல்கிறாங்க, இந்த கேட்டை நீங்கள் எப்போ முழுசாக மூடிட்டீங்களோ அப்போ மாயா வராது. ஆனால் நீங்கள் நல்லா மூடலை, திறந்துருக்கு, எங்கேயாவது ஒரு நல்லா மூடலை, அதனால் அது வழியாக வந்துடுது மாயா. ஒருவேளை நீங்கள் நான் செய்பவன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாபா சொல்கிறாங்க, அப்போ செய்விக்கக்கூடியவரும் நினைவு வருவார் தானாகவே. செய்விக்கக்கூடிய ஒருத்தர் இல்லாமல் அங்கே செய்ய முடியாது காரியம். அதனால் நான் ஆத்மா, செய்பவன் மட்டும்தான், செய்ய வச்சுட்டு இருக்கிற இன்னொருத்தர் நினைவு இருந்தால் தானாகவே அங்கே கர்ம யோகி ஆயிரும், மாயையும் வெற்றி அடைஞ்சிடும். நான்கிறது அங்கே ட்ராப் ஆயிடுது. இது ஒன்றாச்சா? இன்னொன்று பாபா சொல்கிறாங்க முரளியில், நான் ஆத்மா இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக செய்ய வச்சுட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நான் செய்வித்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற நினைவு ரொம்ப உயர்வானது. நான் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக செய்ய வச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் அந்த இடத்துல நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், செய்ய வச்சுட்டு இருக்கிறது இன்னொருத்தர். எப்படி வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதனால் என்ன ஆகும்? நம்ம காரியம் செய்வோம், ஆனால் காரியம் செஞ்சாலும் கூட அதனுடைய நல்ல லாபம் கிடைச்சாலும் சரி, வெற்றி கிடைச்சாலும் சரி, தோல்வி கிடைச்சாலும் சரி, எந்த ஒரு பிரபாவத்திலையும் நம்ம வரமாட்டோம். நான் ஆத்மா செஞ்சிட்ருக்கிறேன், இன்னொன்று பாபா செய்ய வச்சுட்ருக்கிறாரா, இது ஒன்றாச்சு. இன்னொன்று நான் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக செஞ்சிட்ருக்கிறேன், செய்ய வச்சிட்ருக்கிறேன். இந்த நினைவு எப்போ இருக்குமோ அப்போ அதனுடைய லாபம் நஷ்டம் எந்த ஒரு விதத்துலையும் நம்ம கவலைப்பட மாட்டோம். காரியம் செய்யும், ஒர்க் வில் பி டன் அப்படிங்கிறாருல கீதையில். கடமை செய், பலனை எதிர்பாராது. அதே மாதிரி கடமை செஞ்சுட்டே போயிட்டே இருப்போம், அதனுடைய பலன் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நம்ம கண்டுக்க மாட்டோம். இதுதான் ரெண்டாவது பாயிண்டினுடைய விளக்கம். கர்மாதீத் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. அதனால் பாபா சொல்கிறாங்க, யார் இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தினுடைய நல்ல கெட்ட விஷயத்தில் பிரபாவத்தில் வரலையோ அவங்களே ஃபரிஸ்தா. நம்ம எல்லாருக்குமே இந்த பிராமண வாழ்க்கையில் லட்சியம் கர்மாதீத் நிலை, லாஸ்ட் ஸ்டேஜ். அதனால் கொஞ்சம் கர்ம பந்தனம் இருந்தால் பரவாயில்ல. அப்படியா? கர்ம பந்தனம் சுத்தமாக இருக்கக்கூடாது, 0. பாபா கிட்ட அன்பானவராக ஆகணும் அப்படின்னா கர்மாதீத் ஆகணும். கர்மாவுக்கு அதீன் இல்லை, கர்மாவுக்கு தீத், கர்மாதீத். அதனால் நான் செய்பவன், செய்விக்கக்கூடியவன், நான் செய்விக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிற நினைவின் மூலமாக, இந்த சரீரத்தின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கர்மாதீத் ஆயிருங்க. அதனால் முற்றிலுமாக விடுபட்ட நிலையில் உட்காந்து விடுபட்ட நிலையில் நம்ம காரியங்கள் செய்யணும். அதுதான் கர்மாதீத் நிலை. நான் செய்விக்கக்கூடியவன் ஆத்மா, நான் தான் எஜமானனாக இருக்கிறேன், நான் விசேஷ ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்தியான ஆத்மா. இந்த ஒரு நினைவு நம்மளை எஜமானர் அப்படிங்கிற, நான் தலைவன் அப்படிங்கிற உணர்வை கொடுக்குது.
இல்லை அப்படின்னா என்ன நடக்குது? சில நேரம் நம்ம மனசு நம்மளை நடத்துது, இல்லைன்னா சில நேரம் நம்ம மனசை நடத்துகிறோம். மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கு. சில நேரம் அது ராஜா ஆயிடுது, சில நேரம் நம்ம ராஜா ஆயிடுறோம். இந்த மாதிரி விளையாட்டு நடந்துட்டு இருக்குது. அதனால நேச்சுரலாக மன்மனாபவங்கிற நிலையில அங்கே இருக்குல்ல, மன்மனாபவனுடைய ஸ்திதி இல்லை. நான் ஆத்மா முற்றிலுமாக தனிப்பட்டவன். வெறும் தனிப்பட்டவன் மட்டும் கிடையாது, அவன் ராஜாவாக இருக்கிறேன். அதனால இந்த ஒரு பயிற்சியை இப்போ பயிற்சியில் அதிகமான அட்டென்ஷன் கொடுக்கணும். இது கம்மியாக இருக்குது அட்டென்ஷன் அப்படிங்கிறார் பாபா. சேவையில் நல்லா செஞ்சிட்ருக்கீங்க, பாப்பா சொல்கிறாங்க. சேவையில் மும்முரமாக இருக்கிறீங்க, பிஸியாக இருக்கீங்க. ஆனால் லட்சியம் என்ன? சேவாதாரி ஆகிறதா, இல்லை கர்மாதீத் ஆகிறதா, இல்லை ரெண்டுமே ஆகிறதா? அதனால் இப்போ பாபா சொன்னக்கூடிய அந்த பயிற்சி, நான் ஆத்மா அந்த ஒரு சரீரத்தில் விடுபட்டு இருக்கிறேன், நான் எஜமானனாக இருக்கிறேன், நான் வாசசர்வசக்திவனாக இருக்கிறேன், நான் சக்திசாலியாக இருக்கிறேன், நான் செய்விக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவின் மூலமாக எவ்வளோக்குள்ள இருக்கிறோமோ அதிகப்படுத்துகிறோமோ அப்போ தான் பேலன்ஸான சேவாதாரி. அவங்க தான் கர்மாதீத் நிலையை அடைய முடியும். அவங்களுடைய பயணம் கர்மாதீத் நிலையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பயிற்சி தான் ஆத்மா இந்த உடல்லேருந்து விடுபட்டவன். இந்த உடல்ங்கிறது வேற, நான் வேற, நான் சக்தி மிக்கவன் அப்படிங்கிற இந்த பயிற்சியில் இந்த நிலையில் நிலைச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? 1 மணி நேரம் வேணுமா, அரை மணி நேரம் வேணுமா, 5 நிமிஷம் வேணுமா, 1 நிமிஷம் வேணுமா, 1 செகண்ட் போதுமா? எந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு முரளியில் பாப்பா கேட்குறார். 1 செகண்டில் யார் உடல்ல இருந்து விடுபடுறாங்களோ, நான் எப்போ நினைக்கிறோம் அந்த நேரத்தில் அது மாதிரி நடக்கணும். எவ்வளோ பிஸியாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் 1 செகண்டில் அந்த இடத்து நேரத்தில் பிரிஞ்சிடணும் உடல்ல இருந்து. நான் வேற, இந்த உடல் வேற, கர்மேந்திரியங்கள் வேற, நான் எஜமானன் ஆத்மா வேற. 1 செகண்டில் அந்த உலகத்துலேருந்து விடுபட்டு 1 செகண்டில் பாபாவுக்கு அன்பானவங்களாக மாறிடுங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கணும். அதனால் பாபா ட்ரில் பண்ண வச்சார். 1 செகண்டில் இந்த கர்மேந்திரியங்கள்லேருந்து விடுபட்டு பாபாவுக்கு அன்பானவங்களா பரந்தாம் வாசியாக மாறிடுங்க. இந்த பயிற்சியை நீங்கள் எவ்வளோக்குள்ள அதிகப்படுத்துவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் கர்மாதித் நிலையை என்னுடைய அனுபவம் ஈஸியாக பண்ணுவீங்க. ஏன்னா சேவை கூடவே சேவையும் சரி கர்மமும் சரி நம்ம விட முடியாது, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம கர்ம சன்னியாசி கிடையாது. யோகா பண்ணுறது கூட ஒரு கர்மா தானே. முரளி படிக்கிறது ஒரு கர்மா, முரளி கேட்குறது ஒரு கர்மா. அதனால் கர்ம சாப்பிட்றது எல்லாமே கர்மா தான். அதுலேருந்து விடுபட முடியாது, அது செஞ்சு தான் ஆகணும். டைம் கம்மியாக இருக்குது, சேவை அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய ஆத்மாக்கள் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இன்னும் மெசேஜ் கிடைக்கல அப்படின்ட்டு. அதனால் சேவை நிறைய இருக்குது, சேவை செஞ்சுட்டே இருங்க. கூடவே பாபாவுடைய நினைவும் இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும். சேவையும் இருக்கணும், அங்கே சுயபுருஷார்த்தமும் இருக்கணும். ரெண்டும் சம நிலையில் இருக்கும்போது தான் நீ கர்மாதி நிலை அடைய முடியும், அனுபவம் பண்ண முடியும். நான் சேவையில் ரொம்ப பிஸியாக இருந்தேன்னா அதனால் நீ யோகாவே பண்ணல, என்னுடைய கவனம் யோகாவில் பாபா நினைவு இல்லை. அதனால் சேவை மற்றும் சுய புருஷார்த்தத்தினுடைய பேலன்ஸினுடைய அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக அட்டென்ஷன் கொடுங்க அப்படிங்கிறார் பாபா. ஏன்னா மாயா நிறைய விதத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு சேவையில் தான் இருக்குது. பேர் தான் சேவையாக இருக்குது. குழந்தைங்க நிறைய குழந்தைங்க சேவைங்கிற பேரில் தன்னுடைய சுயநலத்தை நிறைவேற்றிக்கிறாங்க, சுயநலவாதிகள் ஆயிடுறாங்க. சேவைங்கிற ஸ்டிக்கருக்குள்ள சுயநலம் மறைஞ்சிட்டு இருக்கு. அதனால பேலன்ஸ், சேவை மற்றும் யோகாவினுடைய பேலன்ஸ் கொஞ்சம் கம்மியானாலும் மாயா பெரிய ரூபத்தை சான்ஸ் எடுத்துரும். அது கொஞ்சம் கேப்பில் கூட புது ரூபம் எடுத்து வரும் மாயா. உங்களுக்கு தெரிஞ்ச, நீங்கள் பழக்கப்பட்ட, நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த பழைய ரூபத்தில் வராது, புது ரூபம் எடுத்து வரும். பழைய ரூபத்தில் வந்தானே கண்டுபிடிச்சிருவீங்களா, அதனால புது ரூபம் எடுத்து வரும். புது ரூபம் எடுக்கும், புது சூழ்நிலைகளை உருவாக்கும், புது ஆளுகளை கூட்டிகிட்டு வரும். இங்கே இருக்கிற எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம், பேலன்ஸ் ஆகிட்டோம். அவங்கள ஆத்மாவை ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி, ஆத்மாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் புதுசாக ஒரு ஆளை இறக்குவோம், வெரி அழகான ரூபத்தில் ஒருத்தரை இறக்குவோம். இந்த பிக் பாஸில் இறக்குறாங்கள, நல்லா செட் ஆகியிருப்பாங்க, நடுவில் இன்னொருத்தரை கொண்டு இறக்குவாங்க. அதாவது அவங்களுக்கு டெஸ்ட்டு, புதுசாக ஒரு ஆள் வந்தால் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதே போல் புது ஆளுகளை இறக்குது மாயா, களத்தில் இறக்குது. இதில் பாபா கேட்குறாரு, ஒருவேளை நான் உங்களுக்கு எல்லா சேவையும் விட்டுருங்க குழந்தைங்களே, எல்லா சேவையும் விட்டுக்கிட்டு யோகத்தில் உட்காந்துருங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லியாச்சு அப்படின்னா எத்தனை நாளில் கர்மாதீத்த நிலை அடைவீங்க? 15 நாளா, 30 நாளா, 1 மாதமா, 2 மாதமா, 1 வருஷமா, எவ்வளோ நாள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இப்போ கர்மாதீத்த நிலை, எனக்கு சேவையெல்லாம் விட்டாச்சு, இனி சேவையே வேண்டாம்,
எந்த கர்மமும் வேண்டாம், எல்லாம் விட்டுட்டு அந்தந்த இடத்துல அந்த சன்னியாசி மாதிரி உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாருண்ணா எத்தனை நாளையில் கர்மாதித்யா ஆவீங்க? 1 மாதம் தரவா? பாபா கேட்குறாரு. ஒன்றும் செய்ய வேண்டாம், உட்காந்தே இருங்க, தபஸ்யா பண்ணிகிட்டே இருங்க, சாப்பிட்றது கூட ஒரு நேரம் சாப்பிடுங்க போதும், கர்மாதித் ஆயிடுவீங்களா? பாபா சொல்கிறாங்க ஆகவே மாட்டீங்க. ஏன்னா நீ உங்களுக்கு பேலன்ஸினுடைய பயிற்சி எது வரைக்கும் இல்லையோ அது வரைக்கும் நீ எவ்வளவு நேரம் ஃபுல் டே உட்காருங்க, 15 நாள் உட்காருங்க, 1 மாதம் உட்காருங்க, 2 மாதம் கூட உட்காருங்க, அது கர்மாதித்தே ஆக மாட்டீங்க. ஏன்னா பேலன்ஸ் கிடையாது. நீங்கள் வேணால் உட்காந்துடலாம், ஆனால் மனசு உட்காராது. உடலை உட்கார வச்சிடலாம், ஆனால் மனசு அங்கே செட் ஆகாது. அதனால் எது உட்காரணும் நமக்கு முக்கியமாக? உடல் மட்டும் உட்கார்ந்தா பத்தாது, மனசும் உட்காரணும். அதனால் உட்காந்துருங்க. பாபா சொல்கிறாரு எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு உட்காந்துருங்க. இந்த மாதிரி 1 மாதம் நீங்கள் தபஸ்யா பண்ண முடியுமா? பாபா கேட்குறாரு. இல்லை சேவை நினைவு வருமா? பாபாவுக்கும் தெரியுது, குழந்தைங்களும் சொல்கிறாங்க, நாள் ஆக ஆக சேவையினுடைய விஸ்தாரம் அதிகமாகிட்டே இருக்குது, அதனால் உட்கார முடியாது. எப்படி உட்கார முடியும்? நம்மளே பார்க்குறோம்ல, நம்ம வந்த புதுசில் எவ்வளோ சேவை இருந்ததோ அதோட பல மடங்கு அதிகமாகிடுச்சு சேவை. இப்போ நாளாக ஆக கம்மியாகணும்னு பார்த்தா நாளாக ஆக அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு சேவை. நிறைய பேருக்கு டைமே இருக்கிறதில்ல. சேவை ஃப்ரீ ஆகணும்னு நம்ம இந்த காரியம் செய்யணும், இந்த காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு தான் நிறைய சேவை வந்துடும். அப்போ சேவை அதிகமாச்சா கம்மியாச்சா? பாபா கேட்குறார். ஏன்னா நம்ம சேவைங்கிற பந்தனத்தில் கட்டுப்பட்டுருக்கோம். எப்போ நம்ம பேலன்ஸில் இருக்குமோ, பாபா நினைவும் சேவையும் பேலன்ஸில் இருக்கும், அப்போ அது பந்தனமாக தெரியாது. உலக ரீதியில் இருக்கிறவங்களும் பந்தனத்தில் இருக்காங்க, நீங்களும் பந்தனத்தில் இருந்தால் எப்படி? எப்போ அந்த சேவையில் யோகா இல்லையோ, பாபா நினைவு இல்லையோ, அப்போ அது பந்தனம். பாபா நினைவு இருந்தது அப்படின்னா அது சம்பந்தம், குஷியாயிரும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாறிடும். இல்லை அப்படின்னா உலகத்தினர் மாதிரி தான் நம்மளும் உழந்துக்கிட்டு தான் இருப்போம் துக்கத்தில். என்ன பண்ணுறது, டைமே இல்லை, கொஞ்சம் நேரம் காலை நீட்டணும் அதுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கும் டைம் இல்லை, ஏன்னா பேலன்ஸ் இல்லை. ஒன்று சேவையினுடைய பந்தனம், இன்னொன்று கர்மத்தினுடைய பந்தனம். உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, எப்போ நீங்கள் பேலன்ஸில் இருக்கீங்களோ, பாபா சொல்கிறாங்க பேலன்ஸில் இருந்தீங்கன்னா அது பந்தனமாக அனுபவம் ஆகாது, ஒரு சம்பந்தமாக அனுபவம் ஆகும். அதனால் சேவையில் ஓவராக டீப்பில் போயிடாதுங்க. நான் தான் செய்யணும், நான் என்னால் தான் செய்ய முடியும், வேறு யாரும் அங்கே தெரியல என்ன பண்ண, அப்படி இருக்காதுங்க. செய்விக்கக்கூடியவர் செய்ய வச்சிட்ருக்கிறாரு, நான் நிமித்தம் செஞ்சிட்ருக்கிறேன். அப்போ பொறுப்பு நிறைய இருக்கும், ஆனாலும் நீ உங்களுக்கு டயர்ட் ஆகாது. பாபா சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, பாபா சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய சேவை பண்ணிட்டோம்ல அதனால் மண்டை வெயிட்டாக இருக்குது, தலை சுமையாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. சேவிக்கக்கூடிய பாபா நினைவுலேருந்து செஞ்சிங்கன்னா அங்கே சுமையாகாது, தலை பாரமாகாது, தலை வலிக்காது. சேவிக்கக்கூடிய பாபா இன்னும் மாலிஷ் பண்ணுவார், மசாஜ் பண்ணி விடுவார். அப்போ தலை என்ன ஆயிரும், இன்னும் ஃப்ரெஷ் ஆயிரும், டயர்ட் ஆகாது, எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் பாபா மூலமாக, பாபா நினைவின் மூலமாக. பாபா அதில் ஒரு விசித்திரமான விஷயம் சொன்னார். இப்படி உலகத்தினுடைய சயின்ஸினுடைய மாத்திரைகளை சாப்பிடும்போது உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது, அப்போ பாபாவோடைய நினைவு எனர்ஜி கிடைக்காதா என்ன? ஆத்மாவுக்குள்ளே எப்போ எனர்ஜி வந்துருச்சோ அப்போ சரீரத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பிரபாவம் வந்துடும். நீங்களாம் அனுபவசாலி குழந்தைகள், அடிக்கடி அனுபவம் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அதனால நிறைய பேர் காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ரூட் மாறி போயிடுறாங்க. பாபா சொல்கிறாங்க வேற ரூட்டில் போயிடுறாங்க. பாபா நினைவிலிருந்து காரியம் செய்கிறதுக்கு பதிலாக கர்மயோகியாக இருக்கிறதுக்கு பதிலாக கர்மாதீத்தினுடைய நிலையை பாதையில் போகிறதுக்கு பதிலாக வேற பாதையில் போகிறதுனால அங்கே அவங்களுக்கு தலை சுமையாயிடுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியா இல்லை, லாஸ்ட்டில் தலை சுமையானப்பறம் தான் அவங்களுக்கு அனுபவம் ஆகுது, வேறு பாதையில் நம்ம போயிட்டோம் அப்படின்னு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு அப்போ தான் ஃபீல் ஆகுது. அந்த ஒரு வார்த்தையை மறந்ததுனால செய்வே நான் ஆத்மா, செய்பவன் செய்ய வச்சிட்டு இருக்கிறவர் பரமாத்மா, இறைவன், கடவுள், அல்லா, ஜெகோவா, காட்ஃபாதர், நான் ஒரு செய்யக்கூடிய ஆத்மா மட்டும்தான் அப்படிங்கிற நினைவு வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸி பாபா நினைவு இருக்கிறது. அப்படி தானே, ஈஸி தானே. ஆஞ்சி சொல்லுங்க அப்படின்னார் பாபா. ஆஞ்சி அச்சா. அப்புறம் கர்மாதீத் நிலைக்காக பாபா மறுபடியும் பின்னாடி முரளியில் சொன்னார், உங்கள் எல்லாருக்கும் கருணை வருகிறதா அப்படின்னு கேட்குறாரு பாபா. எல்லாருமே துக்கத்தில் இருக்காங்க, கவலையில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுடைய கூக்குரல்கள் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு பாபா கேட்குறாரு. அவங்க யாரை கூப்பிடுறாங்க? துக்கம் வரும்போது உலக ஆத்மாக்கள் கடவுளை கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட டைரெக்டாக கனெக்ஷன் வைக்க முடியாத காரணத்தினால, ஏன்னா அவர் கடலாக இருக்கிறாரு, அவர் புள்ளியாக இருக்கிறாரு, பரந்தாமத்தில் இருக்காரு. அதனால அவங்க யாரை கூப்பிடுறாங்க? தேவதைகள் உங்களை கூப்பிடுறாங்க. அதனால அவங்க கூப்பிடக்கூடிய கூக்குரல்கள் உங்களுக்கு காது கேட்குதா? அவங்க மேலே கருணை வருதா, இரக்கம் வருதா, கிருபை வருதா,
கிருபை காட்டுங்கள், தயை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள் சொல்கிறாங்களே, அது உங்களுக்கு வருதா? நீங்கள் கொடுக்கறது இல்லை, பாபா கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குறீங்க. எப்போ நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற நினைவு வருமோ, நினைவு இல்லாமல் நான் பாபாட்ட இருந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன்னா உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாமே எப்படி இருக்காங்க? பாபா சொல்கிறாங்க எல்லாமே கொடுக்குறவங்க தானே, கடவுள்கிட்ட இருந்து எடுத்து தான் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சொந்தமாக கொடுக்கறதுக்கு சக்தி கிடையாது. அதனால் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மீது கருணை காட்டுங்கள். கருணை இரக்கம் கூட சில நேரம் சுயநலமாக இருக்கும். எப்போ எந்த ஒரு காரியம் நீங்கள் இரக்கம் காட்டுறீங்கன்னா கூட அது சுயநலம் இல்லாமல் சேவை மனப்பான்மையில் உண்மையான கருணை உணர்வோடு இருக்குதோ அதுதான் உண்மையான இரக்கம் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா இவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவங்க மேலே இரக்கமாக இருக்குது, இவங்க ரொம்ப நல்லவங்க அதனால நான் அவங்களுக்கு கருணை காட்டுறேன் அப்படின்னா அது கூட சுயநலம் தான். சுயநலத்தை கடந்த நிலை தான் பாபா சொல்கிறாங்க உண்மையான இரக்க குணம் கொள்வது. அதனால் பாபாட்டிருந்து எடுத்துகிட்டே இருங்க, எடுத்து கொடுத்துட்டே இருங்க, எல்லாத்துக்கும் சுயநலம் இல்லாமல் கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் தேவதை. ஒருவேளை மனிதர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் லேவதை, எடுக்கிறவங்களா இருவீங்க. அதனால் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, வள்ளலினுடைய குழந்தைகள் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. அதனால் கருணை கூட பாபா என்ன சொல்கிறாங்க, சுயநலமற்றதாக இருக்கணும், பற்றற்றதாக இருக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் அவங்களுக்கு இப்போ கொடுக்குறேன், சகாசு கொடுக்குறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கல, அந்த மாதிரி இருந்தால் கூட அது கூட பற்று. அப்போ உண்மையான கருணை கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்குது அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக அவங்கள கவனிக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கூட உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. கர்மாதீத் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க கர்மாதீத்தில் தடையாக இருக்கிறதுக்கு பாடி கான்சியஸ் நான் அப்படிங்கிறது தான் உங்களை இழுத்துட்டு வருது. நான் என்ற உடல் உணர்வு, அதாவது மற்றவங்களுடைய விசேஷத்தன்மைகள் மேலே கவர்ச்சிக்கப்படுறாங்க. அந்த விசேஷத்தன்மையை கொடுத்தது யார் அப்படிங்கிற நினைவு மறந்து போயிடுது. யாருக்குள்ளேயும் விசேஷத்தன்மைகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது நிறைய, ஆனால் அந்த விசேஷத்தாவை கொடுத்தது யாரு? அவரை நினைவு பண்ணுங்க. எப்போ அந்த விசேஷத்தா கொடுத்தவருக்கு நினைவு வந்ததோ அப்போ அவங்கள்ட்ட நல்ல குணங்கள் இருக்குன்னா அதை தாரணை பண்ணிங்க பரவாயில்ல, ஆனால் அதில் பிரபாவத்தில் வந்துடக்கூடாது, அதில் வசமாயிடக்கூடாது. அதனால பாபா என்ன சொல்கிறாங்க, நியாரா பியாரா அப்படின்னு அந்த அர்த்தம். இந்த உலகத்தினுடைய விஷயங்கள்லேருந்து விடுபட்டு மற்றும் அன்பு யாரு கூட, பாபா கூட அன்பானவங்களாக இருக்கணும். எனக்கு பிடிச்ச 1-2 பேருக்கு மட்டும் நான் அன்பா இருப்பேன், மீதியெல்லாம் எப்படியோ போட்டோம் அப்படின்னா அது உண்மையான கருணை உள்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால யார் பாபாவுக்கு மட்டும் அன்பானவங்களா இருக்கிறாங்களோ, எல்லாரும் கூட அன்பானவங்களா இருக்காங்க, ஆனால் ஸ்பெஷலாக ஒரு பாபாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அன்பானவங்களா இருக்காங்களோ, மனிதர்கள்ட்ட இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு பாபா கிட்ட எப்போ அன்பு இருக்குமோ அவங்க தான் சதா சேஃப், பாதுகாப்பானவங்க. அவங்க தான் கர்மாதித்த நிலையை அனுபவம் பண்ண முடியும். புரிந்ததா? அதனால் இன்றைய முரளி முழுவதுமே பார்த்தீங்கன்னா கர்மாதீத் தான் பேஸ் பண்ணியிருக்குது. விஸ்வ கல்யாண காரியம் ஆகணும்னா கர்மாதீத் ஸ்திதி அனுபவம் பண்ணணும், கர்மாதீத் ஸ்திதி அனுபவம் பண்ணணும் அப்படின்னா கர்மேந்திரியங்களை வெற்றி அடைஞ்சவராக இருக்கணும். இதான் அந்த 3 தான் இருக்குது. அதனால் இன்னொரு விஷயம் பாபா சொன்னார், கர்மாதீத்துக்காக தேவையை அதிகப்படுத்தணும், ஸ்தாபனை காரியத்தில் நீங்கள் பக்கத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா யார் கொண்டு வருவாங்க? பாபா கொண்டு வருவாரா? எல்லாரும் சேர்ந்து தான் அந்த புது உலகத்தை நம்ம கொண்டு வர போகிறோம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு ஹெல்பர்ஸ் தானே, உதவியாளர்கள், இறை தொண்டர்கள். பாபா தனியாக செய்ய மாட்டார், குழந்தைங்க மூலமாக தான் செய்கிறாரு, செய்ய வைக்கிறாரு. பாருங்க, பாபா புரிய வைக்கிறது கூட உடல் எடுக்க வேண்டியதாக இருக்குதுல்ல. பிரம்மா பாபா, ஏன்னா பாபாவுக்கு உடம்பு கிடையாது, தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு புரிய வச்சு ஞானத்தை சொல்லி ஏதாவது ஸ்பெஷலாக புரிய வைக்கணும்னா கூட குழந்தைங்களுடைய பிரம்மாவுடைய உடல் எடுக்க வேண்டியதாக இருந்தது. பிரம்மா போன பிறகு கூட சாகார ரூபத்தில் பிரம்மாவுடைய உடல் எடுத்தேன், அவர் போன பிறகும் அவருடைய சூட்சும உடல் எடுத்து இன்னொருத்தர் உடம்புல நம்ம வர வேண்டியதாக இருக்குது. அதனால இந்த உடலை ஆதாரமாக எடுக்க வேண்டியது இருக்குது. பாபாவை கட்டுப்பட்டுருக்காரு. அந்த உடல் இல்லாமல் நான் எப்படி புரிய வைப்பேன்? அது பழைய வண்டியாக இருந்தாலும் சரி, வயசான வண்டியாக இருந்தாலும் சரி, ஆனால் வண்டி எடுத்து தான் ஆகணும். வாகனம் வேணும், இல்லை நந்தி வாகனம், அதில் தான் ஆகணும். பிரம்மா பாபாவுடைய உடலில் ஞானம் சொன்னதுனால நீங்கள் பிரம்மாகுமாரி ஆனீங்க. நீங்கள் சிவகுமாரின்னு யாராவது சொல்கிறீங்களா? பிரம்மாகுமார் தானே சொல்கிறீங்க, ஏன்னா அந்த உடம்புல வந்ததுனால. அதனால தான் நிராகாரமான பாபா சாகார ரூபத்தை இந்த உடலை ஆதாரம் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. முதல்ல சாகாரமான உடலில் வந்தார் பிரம்மா உடம்புல, அப்புறம் அவருடைய ஆகார உடம்புல இருக்கார், பரிஸ்தா உடம்புல. என்னமா இருந்தாலும் ஒரு ஆதாரம் எடுத்து தான் ஆகணும். சொல்லப்போனால் பாபா ஆல்மைட்டி அத்தாரிட்டி, சர்வசக்திபான், அவர் ஒரு மந்திரவாதி. ஒரு செகண்டில் விநாச காட்சியை கொண்டு வர முடியும். முன்னாடி ஒரு செகண்டில் அவர் விநாசத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒரு செகண்டில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய முடியாதா என்ன? தனியாக செய்ய முடியாதா என்ன அவரால்?
அவர் நான் சர்வசக்திவான் தான் பாபா சொல்கிறாங்க. ஆனாலும் சாதாரண மனிதர்கள் உங்ககிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறேன், வேற வழி இல்லை, உங்களை வச்சு தான் எனக்கு வைத்த அடிமைகள்னு சொல்கிற மாதிரி எனக்கு வச்சது நீங்கள் தான். எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள் ஆத்மா, ஒருத்தர் பரமாத்மா உங்ககிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன்னா என் தலையெழுத்து. பாபா நான் சர்வசக்திவானா என்னால் எல்லா காரியமும் செய்ய முடியாதா அப்படிங்கிறார் பாபா. ஒரு செகண்டில் இப்போ விநாசத்தை கொண்டு வந்துட முடியும், என்னால் தனியாகவே கொண்டு வர முடியும், நீங்கள் யாரும் தேவையில்லை பாபா சொல்கிறாரு. ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது, அந்த சிக்கல்னால நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், வேறு வழி இல்லை. ஏன்னா விநாசம் நாங்கள் கொண்டு வந்துடலாம், புது உலக ஸ்தாபனையும் நான் பண்ணிடலாம் ஒரு செகண்டில். ஆனால் அங்கே போய் ராஜ்யம் பண்ணுறதுக்கு உங்கள் உதவி தேவையாக இருக்குது. நான் சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ண கூட அங்கே ராஜ்யம் பண்ண வேண்டியது நீங்கள் தானே. அதனால் உங்களுக்கு உங்கள் மூலமாக தான், உங்களுடைய உதவியை வச்சு தான் உங்களுடைய பதவிகள் அங்கே நிர்ணயிக்கப்படக்கூடிய காரணத்தினால உங்களுக்காக நான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் ஒரு செகண்டில் செய்ய முடியும், ஆனால் ராஜ்யம் நான் பண்ண முடியாதுல்ல. அதனால் நீங்கள் தான் ராஜ்யம் பண்ணுங்கிறனால அதில் கட்டுப்பட்டுருக்கேன் உங்கள்கிட்ட அப்படிங்கிறார் பாபா. டிராமாவனுடைய பந்தனத்தில் எப்படி கட்டுப்பட்டுருக்கணும், அதே போல் உங்களுடைய பந்தனத்துலேயும் கட்டுப்பட்டுருக்கேன் அப்படிங்கிறார் பாபா. பாபாவால் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் மாற்ற முடியும், ஒரு செகண்டில் விநாசம் கொண்டு முடியும், ஒரு செகண்டில் புது உலகத்தை கொண்டு முடியும். ஆனாலும் அவர் செய்கிறதில்ல. ஏன்னா குழந்தைங்க மேலே அன்பு, குழந்தைங்களுக்கான வாக்கியங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்குது. ஒரு செகண்டில் நான் விநாசம் பண்ணிடுவேன், ஒரு செகண்டில் இப்போ சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ணுவேன். ஆனால் ராஜ்யம் பண்ணக்கூடியதுக்கு ஆள் வேணும், அது நீங்கள் தான் வேணும். அதனால தான் உங்களை நம்பி இருக்கேன் பாபா சொல்கிறான். அதனால் நீங்கள் இல்லாமல் எனக்கு வேலை நடக்காது அப்படிங்கிறார் பாபா. அதனால் பாபாவுடைய கடமை என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாரையுமே நான் கர்மாதீத்தாக மாற்றணும், அதுதான் என்னுடைய கடமை. நீங்களும் கர்மாதீத் ஆகணும்னு என்ன வச்சுருக்கீங்க தானே? இல்லை பாபா உங்களை வலுக்கட்டாயமாக கர்மாதீத் ஆகணுமா என்ன நீங்கள் முடிவு வச்சுருக்கீங்க? நீங்கள் ஆகலைன்னா கூட நான் ஆக்கி தான் கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா இட்ஸ் மை டியூட்டி. பாபாவுடைய டியூட்டி கர்மாதீத் ஆகணும் எல்லாத்தையும். உங்களுடைய டியூட்டி கர்மாதீத் ஆகணும் நீங்கள் சுயம். இதுதான் இனிமையான ட்ராமா. ட்ராமா பிடிச்சிருக்கா பாப்பா கேட்குறாரு. இல்லை சில நேரம் டென்ஷன் ஆயிடுறீங்களா, என்ன ட்ராமா இதே தானா, இல்லை ஏதாவது சீனை மாற்றணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா பாபா கேட்குறாரு. பாபாவே என்ன சொல்கிறார், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ட்ராமா இதை மாற்ற முடியாது, அது ரிப்பீட் ஆகியே தீரணும். ரிப்பீட் ஆகும் ஆனால் அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறாரு. அதனால் பிராமணர்களாகிய உங்களுக்கு கடைசி ஜென்மத்தில் நிறைய பவர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் கிடைக்கிற பவர்ஸ் உங்களுக்கு எந்த ஜென்மத்திலையும் கிடைக்காது அப்படிங்கிறார். டிராமாவனுடைய சக்கரத்தினுடைய ரூல்ஸ் படி இந்த ஜென்மத்தில் நீங்கள் இந்த நேரத்தில் அதிகமான சக்தி பெற்றவர்களாக இருக்கிறீங்க ட்ராமா படி. ஏன்னா பாபா வில் பண்ணிட்டாரு உங்களுக்கு எல்லாத்தையும், அதனால் வில் பவர் கிடச்சிடுச்சு. அதனால் என்ன வார்த்தை, ஒரு வார்த்தை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், செய்பவர் செய்ப்பர் ஒரே ஒரு பாபா, நான் செய்யும் ஆத்மா. இந்த ஒரு நினைவு இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வில் பவர் வந்துருச்சு. அப்போ நீங்கள் சக்திசாலியானவங்களாக மாறிடுவீங்க. பாபாவோடைய சக்தி அங்கே காரியத்தில் எல்லா காரியத்தையும் ஃபினிஷ் பண்ணிடும். அதனால் பக்காவாக ஞாபகம் இருக்குமா, செய்பவர் ஒரே ஒரு பாபா, நான் செய்யக்கூடிய ஆத்மா. இல்லை ட்ரெயினில் போகும்போது, இல்லை பிளெயினில் போகும்போது, இல்லை பஸ்ஸில் போகும்போது மறந்துடுவீங்களா? இல்லை கேட்டு தானோன்னு மறந்துடுவீங்களா? இல்லை இந்த கிளாஸை விட்டு வெளியே போகணுன்னு மறந்துடுவீங்களா? சதா இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சக்திசாலியாக மாறிடுவீங்க, வில் பவர் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறார். அச்சா, ஓம் சாந்தி. ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுபவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஆன்மீக அரசமரியாதையுடன் இருப்பவர், தூய தனித்தன்மையில் கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான்
மிக தெளிவானவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா.